யூசுப் கர்தாவி அவங்க இவர்கள் அறிஞராக நினைக்கக்கூடிய ஒருத்தர் யார்? யூசுப் கர்தாவி. அவர் பெண்களுக்கு முசாபகா செய்றாரு. இதை காட்டினா இது ஒரு சின்ன விஷயங்க, இதெல்லாம் ஒரு மார்க்கத்தில் பிரச்சனையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பையத்தை எடுப்பதற்காக நபித்தோழியர்கள் வருவார்கள். பையத் இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வருவாங்க. அப்ப கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய கரத்தை தொட்டதே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், அந்நிய பெண்மணியினுடைய எந்த பெண்ணுடைய கரத்தையும் நபிகள் நாயகம் தொட்டது கிடையாதுன்னு இருக்குது. யூசுப் கர்தாவி அசால்ட்டாக பெண்களுடைய கையை பிடிச்சு முசாபகா செய்றாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? இது மார்க்கத்தில் கூடும் தானே? இது என்ன சிக்கல்? இது மாதிரி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் முற்போக்கு அறிஞர்கள், நாங்கள் எல்லாம் அப்படி சர்வதேச அளவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி தங்களுக்கு தாங்களே ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வைத்திருக்க காரணத்தினாலதான் மார்க்கமே அறியாத ஒரு பெண்மணியை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியையும் கூட்டிட்டு வந்து மார்க்கத்துக்கு முரணாக வரவேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து, மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து, அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றுகிற அந்த வழிகட்ட காரியத்தையும் செய்ய வைத்து, கடைசியில என்னாச்சு? எதை அடையணும்னு நினைச்சாங்களோ அதை தலைகீழாக அடைகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இவர்களுடைய எண்ணங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, இவருடைய ஆட்சி கோஷம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது என்பதையெல்லாம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறான்.